கருடன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சசிகுமார், முனிமுகுந்தன் அண்ட் சூரி நடித்த கருடன் படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி கன்ஃபார்ம் பேசியாம அது வந்து இயக்குனர் துரை செந்தில்குமார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மியா படம் தான் பண்ணியிருக்காரு. அவரோட பிலிமோகிராஃபில நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் எஸ்கேவை ஃபைட் பண்ண வச்சது அவர் தான். அதே மாதிரி இந்த படத்துல சூரி வந்து விடுதலையில இருந்து கதை நாயகன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இந்த படத்துல ஒரு கதாநாயகன் சூரி ஆகிட்டாரு. கன்ஃபார்ம் சொல்றேன், இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு எந்த ஒரு கேட்டகரியான ஒரு படம் கூட அவர் பண்ணலாம். ஒரு சூப்பர் மாஸ் கமர்ஷியல் ஹீரோ படம் கூட அவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் கருடன். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா பார்த்தா ஆப்வியஸா சூரி தான். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலே சூரி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து அந்த சொக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு. விடுதலையில எப்படி ஒரு மாதிரி இன்னசென்டான ஒரு போலீஸ் ஆபீசரா வாழ்ந்தாரு, இங்க வந்து சொக்கன்ற ஒரு கேரக்டரா பயங்கரமா வாழ்ந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். படத்துல ஒரு இடத்துல கூட சிரிச்சே பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த பஞ்சலட்சுமி சாங்க கூட லைட்டா சிரிச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா மற்றபடி டோட்டலா படம் ஃபுல்லா ஒரு காம் ஃபேஸ், ஒரு மாதிரி ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு வீட்டுக்கு ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு மாதிரி எலிவேஷன் எல்லாம் கேட்டாகும் போது ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸா ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்காரு. எமோஷன்லாம் அவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்காரு. என்னன்னே தெரியல, ஒரு வேலை அந்த ரூரல் பேஸ்டு அவரு வந்த களம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதால எமோஷனல் ரொம்ப எப்படி சொல்றது, இந்தாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயம் பண்றாரு. எமோஷனலா பர்டிகுலரா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒருத்தவங்க அழுகுற மாதிரி விஷயம் அது வந்து எமோட் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி செமையாச்சு. அதுக்கப்புறமா சசிகுமார் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான ஆப்டான கேரக்டர் சசிகுமார் இருக்குன்னா இதுதான் அப்படிதான் சூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உண்மையாலே. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் ஒரு அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜர்ல இருக்க ஒரு ஹீரோலாம் பண்ணவே மாட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் பண்ணியிருக்காருன்னு போது சூப்பரா இருந்துச்சு. முனிமுகுந்தன் கேரக்டரும் ஒரு அளவுக்கு ஓகே, அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்து. அதுக்கப்புறமா சசிகுமார் ஒய்ஃபா நடிச்சாங்க, அவங்களும் ஒரு மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு பெருசா ஸ்கோப் இல்லைன்னா கூட அவங்க வந்து இடத்த பயங்கரமா பண்ணிருக்காங்க. அடுத்தது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு இருக்கும்போது படம் வந்து ஓப்பனிங்ல படம் போறதுக்கு கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதிக்குது. அது ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது டேக் ஆஃப் ஆக ஒன்ஸ் சூரியன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயம் போகுது. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் இருக்கு, அது வந்து சமையல். அதே மாதிரி சூரியன் காமெடி பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். நான் ஒரு ஹியூமர் பண்ணியிருக்காரு, பயங்கரமா இருந்துச்சு ஹியூமர். அதுவும் அவரோட படத்துல என்ன மூட்ல இருக்காரோ அதே மூட்ல ஃபேஸ வச்சுட்டு ஒரு மாதிரி ஹியூமர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாவே இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கும், அது வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு சூரி 3 பேர் பிளே பண்ற மாதிரி அங்க இருந்து படம் டேக் ஆஃப் பயங்கரமா இருக்கும். ஹியூமர் காரணம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த இடத்துல இருந்து. ரொம்ப நாள் ஆகுது ஒரு லாங்கான ஒரு ஹியூமர் சீன்லாம் வந்து. ஸோ அது வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல போய் முடியும். அது வரைக்குமே ஹியூமர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியோட ஒரு கேரக்டர் ஆளுக்கு ஒரு விஷயம், அவர் வந்து நாயை வந்து மெட்டாஃபரா யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. சூர்யா ஆக்சுவலா சூரிய கேரக்டர் ஒரு நாய் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு மெட்டாஃபரா யூஸ் பண்ணதால அதுல ஒரு ரொம்ப டீட்டெயிலா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா துரை செந்தில்குமார் வந்தாலே ஒரு ப்ரீவியஸ் படத்துல இருந்து நிறைய விஷயத்த டீட்டெயிலா பண்ணுவாரு. இதுலயும் பயங்கரமான ஒரு டீட்டெயிலா பண்ணிருக்காரு. சூரிய பேசுற விஷயமே நாய் பழைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆக்சுவலா உனிமுதலாம் ஒரு சில இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் பேசுற டோனே வந்து நாய் தொலைக்கிற டோன்லயே பேசிருப்பாரு. அதெல்லாம் சிங்கிள் ஷாட் நிறைய டைலாக் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு சூர்யா. அதெல்லாம் சொன்ன அவர்கிட்ட நம்ம எது வேணா கொடுத்துலாம் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேக்சிமம் இந்த மொமெண்ட் தான். அதே மாதிரி படத்தோட ஒரு கலமை வந்து மண் பெண் பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலத்தை எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி எபிசோடா ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. ஒரு நார்மலா ஒரு ரூரல் டிராமா அப்படின்னு வந்தாலே ஒரு மாதிரி படம் லீனியரா போவோம், எதுக்கு சில சீன்லாம் வைக்கிறோம், எதுக்கு சில காமெடி வைக்கிறோம்லாம் இல்லாம ரொம்ப கிரிப்பா கிறிஸ்பா கட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து இன்டர்வல் பிளாக். ஆக்சுவலா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி நம்ம ஒரு செட் பண்ணி இப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி எனக்கு கடைசியா விக்ரம்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணலன்னா கூட ஒரு மாதிரி அதே மாதிரி தான் ஒரு மாதிரி பேக்கப் செட் பண்ணி இன்டர்வல் பிளாக் எல்லாம் பிளாஸ்ட், உண்மையிலே தேட்டர் பிளாஸ்ட். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சரியான சீன். சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்டர்வல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு, உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இன்டர்வல் வரைக்கும்
பயங்கரம் வச்சு பயங்கர ஒரு மாதிரி பேங்கான ஒரு இன்டர்வல் தான். கன்ஃபார்மா 2024 ஒரு பெஸ்ட் இன்டர்வலா வரதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் ஹாஃப் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தா சூரிக்கு பெருசா தான் ஒரு விஷயம் இருக்காது. இன்டர்வல்ல ஒரு விஷயம் பண்ணுவாரு, அதுக்கு முன்னாடி வரைக்குமே சூரி ஒரு மாதிரி அண்டர் பிளே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சூரி தான். எனக்கு தெரிஞ்சு சூரிக்கு எலிவேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பயங்கரமா எரட்டான சீன்லாம் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, உண்மையிலே போய் பாருங்க. உண்மையிலே செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் ஒண்ணு இருக்கும், தேட்டர் சிலுவையெல்லாம் செதற விட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ஹீரோவை பத்தி பேசிய ஆகணும், யுவன் சங்கர் ராஜா. ஒரு சண்டைக்கோழி வைப்பு எனக்கு படத்தை பார்த்த உடனே. சண்டைக்கோழி இந்த டைம்ல இருந்தா அவர் எப்படி அவரோட மென்டாலிட்டியில எப்படி ஒரு பீஜம் கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு பீஜம் எப்பா சரியான பீஜம். படத்துக்கு பில்லரே சூரிக்கு எலிவேஷன் பீஜம் செட் பண்ணணும் போது அதுதான் யுவன் சங்கர் ராஜா. உண்மையிலே சொல்றாரு, அந்த இடத்துல யுவன் சங்கர் ராஜாவை யாரும் விட்டே கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஹீரோலாம் யாருமே கிடையாது. எனக்கு சீன் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுச்சா. அதே மாதிரி எனக்கு 2 சாங்கும் ஒரு மாதிரி ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் இல்லை, சிச்சுவேஷன் சாங் ஒரு மாதிரி அதுவும் ஒரு மாதிரி சூப்பர் ஆயிடுச்சு. 2 சாங்கோட பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி சூப்பர் ஆயிடுச்சு. பஞ்சவர்ண கிளின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் கேட்டு ஸ்டார் படத்துக்கு அப்புறம் இப்பதான் கேட்கற மாதிரி. அது ஒரு மாதிரி ரொம்ப அது என்னன்னா ஒரு மாதிரி போக்கு ரூரல்ல கேட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதால ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்துதான் ஒத்தப்பட விரியாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட்லாம் தெரிச்சிருவோம், அந்த மாதிரிதான் தெரிச்சிருவோம். ஸோ அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ஒரு மாதிரி ஆஃப்டர் டிசைன் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலா கிளைமேக்ஸ் இந்த ஒரு டோன் ஒன்று பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு டோன் செட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லாம் மினிமம் கேரண்டி கூஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சூரிய கூஸ்பம்ஸ்லான ஒரு விஷயம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் கர்வன் படத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி முடிஞ்சா பிலிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன். சூரிக்கு வணக்கத்தை போடு. எனக்கு தெரிஞ்சு சூரிக்கு இதுக்கு மேலே எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அவரால் பயங்கரமா நடிக்க முடியும்.